வந்து இன்னைக்குள்ள வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. இந்த வேலை வேண்டவே வேண்டாம், இதோட விட்டுறலாம். நமக்குள்ள உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்காத போது இஸ் இட் வர்த் பீயிங் அ நர்ஸ்? லெட்டர் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்கள் என்னை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான நாள், அட்டிப்படியான நாள். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி லண்டனில் வந்து பயங்கரமான வெதர் கேட்டிங்களா. சூப்பராக எங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் பாருங்கள் எப்படின்னு பாருங்கள், வெளியே பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரே பயங்கரமாக சமையல்லையாக நிற்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களே, காலிஃப்ளவர் ரைஸு. ஓகே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலிஃப்ளவர் ரைஸ் எல்லாருக்கும் தெரியும். சோத்தை தின்னு சோறு தான் உள்ளே போகுது, நிறைய கார்போஹைட்ரேட் உள்ளே போகுது. இப்போ இந்த காலிஃப்ளவர் ரைஸ் இதுகளெல்லாம் திங்கிறனால தான் அந்த வயிற்ற வலி ஈத்த வலின்னு கிடக்குன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்ட வேண்டியதான். இனியும் பிளட் டெஸ்ட் ரிசல்ட்டுக்கு காற்று கிடக்குது கேட்டிங்களா. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து போட்டு ஒரு அரைச்சி எடுத்துடலாம் கேட்டிங்களா. அரைப்பு இல்லை, ஜஸ்ட்டு ஷ்ரெட்டு பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரைஸாக பண்ணிடலாம். காலிஃப்ளவர் சோறு நல்ல இதுக்கு வந்து நல்ல மோர் குழம்பு பிறகு கேட்டிங்கன்னா நல்ல மீன் கறி. என் பிள்ளைகள் மீன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காஸ்கோலேருந்து மீன் வாங்கிட்டு வந்தேன் இல்லை, அங்கே பாருங்கள் மீன் எடுத்து வெளில வச்சுருக்கேன். நமக்கு மீன் திங்காமல் என்னத்தை சொன்னாலும் மீன் திங்காமல் லைஃப்பில் இருக்கவே முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி படப்படான்னு வந்துடும். அதனால தான் மீன் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் கேட்டிங்களா. நிறைய நாள் ஆகலை நாங்கள் மீன் தின்னானா, நானும் பிள்ளைகளும். நிறைய நாள் ஆகுது, இப்போ 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஐயே, இது ரொம்ப குற்றம். அது அப்படி இருக்கவே விடாது லைஃப்பில். ஹீன்னு 2 அடி அடித்தா போதும், வேலையே செய்யண்டாம். ரைஸ் மாதிரி வந்துருச்சு பாருங்க, புறப்புறான்னு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல சூப்பராக இப்போ காலிஃப்ளவர் ரைஸுக்குலாம் காலிஃப்ளவர் நான் அரைச்சிட்டேன். இப்போ வந்து இன்றைக்குள்ள வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ கேட்டிங்களா. எல்லா வீடியோவும் இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான், பட் இது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. என் வேலையை நான் விட போகிறேன்னா அப்படிங்கிறத, என் வேலையை பற்றி நான் பேச போகிறேன். என் வேலையில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, இஸ் இட் வர்த் பீயிங் அ நர்ஸ், ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் வந்து இஸ் இட் வர்த் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் என்ன முடிவு எடுத்துக்கிறேங்கிறத நீங்கள் போக போக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க கேட்டிங்களா. ஊரில் எல்லாருக்கும் இப்போ 12th எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கும். எல்லாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க அங்கே இங்கேயும். இங்கே மாதிரி இல்லை, நம்ம ஊரில் வந்து ரிசல்ட் வந்த பிறகு தான் காலேஜ் அட்மிஷனுக்கு ஓடுது, அப்படி தானே. இங்கே சிஸ்டம் வேறு. நம்ம இங்கே உள்ள சிஸ்டத்தை ஏற்கனவே நம்ம அகஸ்டின் வந்து ரிசல்ட் வந்தப்போ நான் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ நிறைய பிள்ளைகளுக்கு என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. என்னையை பொறுத்தவரையில் கரெக்டான அந்த கோர்ஸ் நம்ம எடுக்கும்போது தான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆகும். இல்லைன்னா வந்து என்ன இருந்தாலுமே அது அதில் ஒரு தேக்கம் இலக்கம் இருக்கும். உண்டா இல்லையா? ரொம்ப முக்கியம். கரெக்டான கோர்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி கரெக்டான காலேஜில், யூனிவர்சிட்டி ஆகட்டும் சரி, காலேஜ்லேயே ஆகட்டும் சரி, அதுவும் கரெக்டாக போய் சேரணும். அதே போல வந்து தப்பா போயிட்டா கூட ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்றதுல தப்பு இல்லை. ஆமா, ஒரு வாழ்க்கைங்கிறது 80-90 வயசு பண்ணி வாழ போறோம். 1 இயர் 2 இயர் வேஸ்ட் ஆனா அதனால தப்பாகுது. அதுக்கு தான் இங்கெல்லாம் வந்து கேப் இயர் கொடுக்குறாங்க. கேப் இயர் எடுத்துக்கலாம். நம்ம ஊர்லேயும் எடுத்துக்கலாம், நம்ம எடுக்காதது தான். இப்போ ஒரு வேளையில் அந்த சிஸ்டம்லாம் நல்லா கொஞ்சம் கூட இதாக இருக்கும். எப்படின்னா எனக்கு வந்து டிசைட் பண்ண முடியல, நான் நினச்ச கோர்ஸ் கிடைக்கல, இல்லைன்னா நான் நினச்ச காலேஜில் கிடைக்கல அப்படின்னா ஒரு இயர் வந்து தள்ளி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் தோட்டக்கு வந்துட்டேன். எதையும் வந்து கழுவி வச்சுட்டு இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நம்ம போட்ட உருளைக்கிழங்கு வந்து நல்லா சூப்பராக வந்திருக்குது கேட்டிங்களா. இங்கே வந்திருக்கு அப்படி முளைச்சி வருது. சுற்றியில் கொஞ்சம் களைகள்லாம் எடுக்கணும்.
களை தான் நிறைய வளர்ந்துட்டு. ஏன்னா 2 வாரமாக எங்களுக்கு 2-3 வாரமாக எங்களுக்கு வெளியிலே வர முடியாத அளவுக்கு அந்த வெதர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படித்தானே? இதெல்லாம் நல்ல அழகா வந்துருக்கு பாருங்க. பக்கத்துல எவ்வளவு பெரிய களை இதெல்லாம் போடுவாங்க. அன்னைக்கு தான் 3 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அழகா களையெல்லாம் எடுத்து போட்டு என்ன வேலைன்னு சொல்றீங்க. இது அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்குது. களைக்கு வந்து நம்ம ஏதாவது மருந்து அடிக்கலாம் தான், பட் எதுக்கு சும்மா மருந்துகளை போட்டு அடிச்சுட்டு கிடக்குதுங்க. அப்படி தானே கையிலே பிடிச்சி வெட்டி விட்டுறலான்னு. ஆமாம், ஒரு 10 hours வேலை இருக்கு. 1 வீக்கில் சரி பண்ணிடலாம். ஓகே, சீக்கிரம் முடிஞ்சிடும். கொஞ்சம் வெளியில் வந்தாச்சுன்னா போதும், டக் டக் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, இந்த வாரம் எங்களுக்கு கொஞ்சம் பிஸி, அதனால இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் அந்த வார நாட்களில் தான் கொஞ்சம் டியூட்டிக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் காலையில் அப்படின்னு கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி தானே? அது கார்டன் பண்ணுறவங்களுக்கு நம்ம சொல்கிற சஜஷன், ஏர்லி மார்னிங்கே பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அதாவது 6 மணி டக்குன்னு வெளியே, ஏன்னா வெளிச்சம் வந்துடும், இது வந்துடும். 5:30 வர்றதுக்கு நீ ட்ரை பண்ணி பாரு. ஆமாம், ஒரு 5:30-6 மணிக்கு வெளியில் வந்துட்டோம்னா டக் டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சா. தாத்தா அப்படி தான் செய்வார். தாத்தா வீக்கெண்டில் வந்துட்டோம்னா அவர் காலையில் எழும்பி வந்துடுவார். எங்கள் பக்கத்து தாத்தா நம்ம தூங்கி காப்பி குடிக்கிற டைமில் பாதி வேலையை முடிச்சிடுவோம். ஆமாம் ஆமாம். ஓகே, இவன் போய் மீன் கறி வச்சுட்டு நான் விட்ட பாடத்தை அங்கே போய் சொல்கிறேன். வேலைன்னு பார்த்தீங்கன்னாலே வந்து எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது. எந்த வேலை தான் கஷ்டம் இல்லை, எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்குது. பட் ஒரு இது என்னடா ஆச்சுன்னா, நான் வந்து இப்போ நர்ஸாக இருக்கிறேன். நர்ஸானால ஒரு ஹியூஜ் யூனிட்டோட ஒரு லீடாக இருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் என்ன இதுன்னா, ஒருத்தங்களுடைய உயிர் வந்து நம்ம கையில் இருக்குது. அதுதான் வந்து மற்ற ப்ரொஃபஷனுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து எப்போவுமே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம அடிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும், ஸ்ட்ரெஸ் வரக்கூடாதுன்னு நினச்சாலும், நம்மளுடைய என் வேலையில் வந்து எனக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டாங்க. அது உயிர் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த டைம்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போலாம் NHSல பார்த்தீங்களா எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட், இதெல்லாம் வந்து போட்டு எடுத்து வரணும்னா எல்லாருடைய ஒரு இதாக இருக்கும். வந்து இந்த லீடாக இருக்கும்போது நம்ம சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கரெக்டாக சேஃபான ஒரு இதில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து அதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்கள் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நிறைய ஃபைனான்ஸ் இதிலலாம் லீடாக இருப்பாங்க, இப்போ ஃபைனான்ஸ் மேனேஜராக இருப்பாங்க, ஃபைனான்ஸில் வந்து லீடாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் இதில் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இது பண்ணவே முடியாதுன்னு. பட் ஒன்லி டிஃப்ரென்சஸ், நான் இதுக்கு கம்பேர் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஒன்லி டிஃப்ரென்சஸ், இப்போ ஒரு டீச்சராக இருக்கிறாங்கன்னே வைங்களேன். டீச்சர் வந்து ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கலன்னா ஒரு குழந்தையோட ஒரு அகடமிக் லைஃப்பை கொஞ்சம் பாதிக்கும். அப்போ அது மிகப்பெரிய பாதிப்பு தான், இல்லைன்னே சொல்லலை. பட் ஒரு நர்சிங்கில் அப்படி இல்லை. லைட்டாக கண் அயர்ந்துட்டா போதும், நம்ம ஒருத்தவங்களுடைய லைஃபை, அதாவது உயிரே போயிடும். உயிர் போன பிறகு அகடமிக் லைஃபையும் கொடுக்க முடியாது, ஃபைனான்ஸ் லைஃபையும் கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். இப்போ எனக்கு இப்போ யூடியூபையும் என்னுடைய ஜாபையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து ஈஸி கேட்டிங்களா? அதாவது சிலர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கும்ல, 1 மார்க் கொஸ்டின் ஈஸின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். இப்போது வந்தோமா, செஞ்சோமா, எடுத்தோமா, வீடியோ எடுத்தோமா, போட்டோமான்னு போயிட்டே இருக்கலாம். பட் அந்த ஜாப் அப்படி கிடையாது. இட் இஸ் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். அதனால தான் வந்து எப்பவும் ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். பட் அது ஒரு ஜாலியான, கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஸ்ட்ரெஸ். நம்ம எல்லாம் ஸ்ட்ரெஸ் அடிச்சுக்கிட்டு கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அதில் ஒரு ஈல்டும் இல்லைன்னு பார்த்துக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே? ஆனால் இது அப்படி கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் த டே யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து நல்லாகி போகிறாங்க, எல்லா மக்களும் வர்றாங்க, நல்லாகி போகிறாங்க, குழந்தை பிறகு நல்லாகி போகிறாங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, நல்லாகி போகிறாங்க, கேன்சர்னே ஒரு டயக்னோசிஸ் கொடுக்குறாங்க, ஆனால் கேன்சர்லேருந்து ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஆகி போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கான எல்லா விதமான கேர் பேக்கேஜ் அவங்களுக்கு இருக்குது. அது இதுன்னு நம்ம வந்து ஒரு மனிதனுடைய வல்னரபிளான டைமே வந்து அவன் வந்து அந்த ஒரு சிக்காக இருக்கக்கூடிய டைம். அப்படி தானே? அதான் வந்து அவனுடைய ஒரு பர்சனலான ஒரு டைம். அந்த டைமில் வந்து கை கொடுத்து அதிலேருந்து வெளியே எடுத்து அவனை டாப் கிளாஸாக ஆக்கி திரும்பியும் மறு மனிதனாக மாற்றி விடுறது தான் இந்த ப்ரொஃபஷனுடைய இது. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுகள் இப்படி 1000 ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட இது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான இது தான். ஸோ நானே பல தடவை நினச்சிருக்கேன், இந்த வேலை வேண்டவே வேண்டாம், இதோட விட்டுறலாம், இதுக்கு மேலே எனக்கு இந்த வேலையில் வந்து
நாட்டம் பண்ணி நிற்க முடியாதுன்னு. உலகம் ஃபுல்லாக மெடிக்கல் ஃபீல்டுனாலே அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக இது பண்ணணும். பாலிசி நம்ம வந்து மேக் பண்ணணும், பாலிசி இப்போ என்னுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ மேக் பாலிசி மேக் பண்ணக்கூடிய குரூப்பில் இருப்பேன். அதனால் கரெக்டான பாலிசியை நம்ம வந்து மேக் பண்ணணும், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கரெக்டான பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அச்சரா புச்சர்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா வந்து நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மனிதனுடைய லைஃப்லேயே வந்து ஒருத்தங்களுடைய உயிருக்கே நம்ம வந்து ஆபத்தாகிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபு, எட் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஜாபு. போடு கடுகு புரியல, அந்த வேலை பிக்கப் ஆகிக்கும் கருவேப்பிலையே புரிஞ்சிச்சு. கருவேப்பிலாம் பாவம் எப்போ போட்டாலும் புரியும். இது டாபிக்ல இருந்து நம்ம வந்து இது பண்ணி போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓகே, டாபிக் வா. பிள்ளைங்கள்லாம் 12th முடிச்சுட்டு எந்த ப்ரொஃபஷனுக்கு போகணும்னு சொல்லும்போது நம்ம நர்சிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ். நீங்கள் படிக்கணும்னு இருந்தால் ஒன்லி திங் நீங்கள் வந்து நர்சிங் போகிறது நீங்கள் வந்து டிகிரி எடுத்து படிங்க. ஓகே, டிகிரி எடுத்து படிங்க, நல்ல காலேஜ் நல்ல யூனிவர்சிட்டியில் போய் படிங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்தோன்னா எய்ம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அங்கே தான் படிக்கணும் இல்லை, அதே மாதிரி நல்ல காலேஜுகள் நிறைய உண்டு. செயின்ட் ஜான்ஸ் நான் படித்தது தி பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட். வெள்ளூர் சிஎம்சி பெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். படிக்கும் போதே வந்து நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் போய் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனை எல்லாம் இருக்கவே இருக்காது, வேலைக்கான பிரச்சனைகள் இருக்காது. ஆல்ரெடி நர்சஸ்க்கு வந்து வேலைக்கான பிரச்சனை இருக்காது. அதாவது இப்போ தான் வந்து மற்ற ப்ரொஃபஷன்ஸ்லாம் வெளிநாடு போகிறாங்க. நர்சஸ் வந்து 1970s ஏர்லி 70sலேருந்தே வந்து வெளிநாட்டுக்கு முதலாக நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு ப்ரொஃபஷனல்ஸ், மற்ற வேலைக்காரர்கள்லாம் போயிருப்பாங்க. பட் ஒரு ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷ்னல் பாடி ரெஜிஸ்ட்ரேஷனோட இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்த முதல் ப்ரொஃபஷன் வந்து நர்சிங்காக தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்காக மட்டும் இல்லை, நர்சிங் இஸ் அ வெரி குட். இது ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து நர்சிங்க்கு வந்து நாட் அண்டர் எனி அதர் ப்ரொஃபஷன். இப்போ வந்து இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனுக்கு கீழேயோ அப்படிலாம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு ஓன் பாடி இருக்குது, ப்ரொஃபஷனல் பாடி. இப்போ இங்கே உள்ள ப்ரொஃபஷனல் பாடியை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, யூகேல பார்த்துக்கிட்டிங்கன்னா என்எம்சி இருக்குது, நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சில். எப்படி டாக்டர்ஸுக்கு வந்து ஜிஎம்சி இருக்குதோ அதே மாதிரி நர்சஸ்க்கு வந்து தனி கவுன்சில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி கவுன்சில் இருக்குது. நம்ம ஊரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனி கவுன்சில் இருக்கும், ஸ்டேட் ஆல் ரெஜிஸ்டர்ட் நர்சஸ். ஏன் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வந்து நர்சஸ்னுடைய வரக்கூடிய எண்ணிக்கையும் கம்மி, நர்சிங்க்கு படிக்கிறவங்க எண்ணிக்கையும் கம்மி. அதை பற்றியான ஒரு சரியான புரிதல் இல்லை. எனக்கு தெரியல எத்தனை நர்சஸ் யூடியூபராக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து யூடியூபராக இருக்கிறதுனால சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நர்ஸ்னா வந்து சாதாரண மனுஷனுக்கு ஒரு நர்ஸ்னா என்ன இருக்கும், ஒரு டாக்டர் போவார். நம்ம படங்களெல்லாம் அப்படி தானே பார்த்துருக்கோம். ஒரு டாக்டர் எப்படி போவார், அவருக்கு பின்னால் ஒரு 4-5 நர்சஸ், இல்லைனா 1-2 நர்ஸு போகும், இல்லைனா ஒரே ஒரு நர்ஸ் எப்படி வெள்ளை சாரியோ வெள்ளை உடுப்போ போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ட்ரையை பிடிச்சிட்டு போகும். அந்த டாக்டர் எல்லாம் சொல்கிறாரோ அதை கேட்கும், அதை அவங்க வச்சு செய்வாங்க. அந்த மாதிரி ஊசி போடுவாங்க. மெயின் தொழில் வந்து நர்சஸ்க்கு ஊசி போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம். அப்படிதான் நம்ம வந்து எல்லாம் இது பார்த்துருக்கோம். சின்ன பிள்ளைகள் அப்படித்தானே பயமுறுத்துவாங்க. சரி, இது கொஞ்சம் வேகட்டு. ஸோ நான் இது சொல்ல வந்த கதையை சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ நீங்கள் நர்சிங்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்த்தோம், ஒரு இது பண்ணோம் அப்படி மட்டும் இல்லை. இல்லைன்னா கம்யூனிட்டியில் வேலை பார்த்தோம், இல்லைன்னா ஒரு ஹோம் நர்சிங்காக இருந்தோம், அப்படி மட்டும் இல்லை. வி ஆர் பாலிசி மேக்கர்ஸ். நீங்கள் பார்லமெண்ட்டில் போய் நாங்கள் வந்து வாதாடுவோம். நர்சஸ் ஆர் அட்வொகேட்ஸ், அதாவது அட்வொகேட்ஸ் ஃபார் த பப்ளிக். நாங்கள் இவங்களுடைய குரலை வந்து இவங்களுக்கு பப்ளிக்குக்கான ஒரு தேவை இருக்கும் இல்லையா, ஹெல்த் நீட்ஸ், அதை வந்து ஆட்சியாளர்கள்ட்ட கொண்டு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி இதெல்லாம் தான் ஹெல்த் நீட்ஸ், நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஃபண்டு நீங்கள் ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறதும் கூட நர்சிங் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் பிள்ளைங்கள் நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதாவது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இந்த பதவிக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் பீரியடில் நர்சஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லை, அது 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 அவங்களுடைய கடமை, அவங்க செஞ்சாங்கன்னு வைங்க. கோவிட் பீரியடில் வந்து யூகேயை பொறுத்தவரையில் வந்து
5 மணிக்கு டெய்லி ஒரு மீட்டிங் போடுவாங்க. டிவிலெல்லாம் வேறு எந்த ப்ரோக்ராம் இருக்கிறாது. 5 மணிக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு மீட்டப் வைக்கும். கவர்மெண்ட் அதில் வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பார், மற்றபடி வேறு ஏதாவது துறைகளில் இருந்து இருப்பாங்க. அப்புறம் மெடிக்கல் இதுலேருந்து சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பார், நர்சிங்லேருந்து சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து ரூத் மே, நம்மளுடைய இங்கிலாந்துடைய சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ரூத் மே. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் லாக்டவுனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அப்படி லாக்டவுன்லாம் போட்டப்ப ஒரு மினிஸ்டர் மட்டும் என்ன பண்ணார், ஒரு லாக்டவுன் விதியை வந்து அவர் மீறிட்டார். ஓகே, ஸோ இவங்க வந்து டெய்லி இந்த 5 மணி மீட்டிங்கில் ரூத் மே வந்து இவங்களும் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தப்ப இந்த மினிஸ்டர் வந்து விதியை மீறி ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு அவர் காரில் போயிருக்கிறாரு. ஏன்னோ அப்படி ஒரு நியூஸ் வந்து வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்தோடனே இவங்க வந்து இந்த ரூத் மேன்னு சொல்லக்கூடிய இந்த சீஃப் நர்சிங் ஆஃபீஸர் ஃபார் இங்கிலாந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க. நீங்கள் வந்து உடனே அவங்கள வந்து பதவியிலேருந்து நீங்கள் தூக்கிடணும், இது வந்து சரியில்லை. இத்தனை பேரும் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கிறவர், இவரே இப்படி பண்ணால் எப்படி, அவங்க வந்து பதவியிலேருந்து தூக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்சப்போ கவர்மெண்ட் வந்து அதை ஏற்றுக்கலைன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த 5 மணி மீட்டிங்க்கு நீங்கள் வைக்கிற அந்த மீட்டிங்க்கு நான் வரமாட்டேன், நான் இனிமேல் இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாக் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோக்கான பவர்ஃபுல்லான ஒரு இது. சீஃப் நர்சிங் ஆஃபீஸர்னா சீஃபாக நர்சிங்காக வந்து டாக்டரை கொண்டு போட மாட்டாங்க, ஷீ இஸ் அ நர்ஸ். ஓகே, அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சிஇஓ 8000 பேர் வேலை செய்கிறாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில். இது வந்து டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவங்க ஒரு நர்ஸ். ஓகே, ஸோ அதான் சொல்கிறேன், நர்சிங்க்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நர்சிங்கிறது தப்பாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாம். ஐயோ எனக்கு நான் நல்ல படிக்கக்கூடிய பிள்ளை, இவ்வளோ படிச்சுக்கிட்டு நான் இவ்வளோ தான் நான் பார்க்கணுமா அப்படிங்கிறது அந்த மாதிரி எனக்கு அதான் வந்து இந்த ஊரில் உள்ள இந்த கிளினிக் டாக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் கோவம் வருது. You have to provide a proper nursing care for your patients. நல்ல குவாலிஃபைட் நர்சஸை வச்சு நீங்கள் இது பண்ணணும். ஓகே, ஏற்கனவே நான் வந்து மஞ்சள் பத்தப்படி போட்டேன், மல்லிப்பொடி மஞ்சப்பொடி எல்லாம் போட்டாச்சு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைஸ் ஜஸ்ட் வேக வைக்கணும், தண்ணி தெளிச்சு. ஆமாம், லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வேக மீனை போட்டுடலாம். இனி வந்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு, ரொம்ப ஈஸியான ஒரு மோர் குழம்பு தான் நான் வைக்க போகிறேன். ஓகே, ஜஸ்ட்டு இஞ்சியை மட்டும் போட்டு இந்த மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டா பயங்கர சூப்பராக இருக்கும், அடிப்படியாக இருக்கும். வேறு எதுவுமே வேண்டாம். மீனை போட்டுறேன். ஏன்னா எங்கள் பசங்க வந்து பொரிச்ச மீனை காட்டில் குழம்பு மீன் தான் சாப்பிட்றாங்க. அவனுக்கு பொரிச்ச மீன் அவனுக்கு தேவையே இல்லை. பொரிச்சு வச்சா அப்படியே கிடக்குது. எங்கள் வீட்டிலலாம் யாரும் பொரிச்ச மீன் பெருசு ரொம்ப கிடையாது. எனக்கு வஞ்சர மீன் பொரிச்சா பிடிக்கும். எல்லாத்தையும் போட்டு வச்சிட போகிறேன். வசதி ஆகிட்டியோ, கருவேப்பிலை நிறைய போடுறேன். இல்லை, கையில் வந்துட்டு இது எதுக்கு தெரியுமா, மோர் குழம்பு. ஓ, அதுக்கு ஊற்றுவியா? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயமா? பெருங்காயம் வந்து மோர் குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட். மோர்கறி, எங்கள் வீட்டு மோர்கறி. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாம் ஆயிடுச்சுது. இன்னும் 2 மினிட்ஸில் எல்லாம் ஆயிரும். ஸோ என்ன சொல்ல வந்து அந்த அளவுக்கு வந்து நர்சிங்க்கு பவர் இருக்குது. இருந்தாலும் நான் முதல்ல சொன்னேன், நான் நர்சிங்கை விட போகிறேன். நான் பல தடவை நான் நினச்சது உண்டு, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஒரு ஜாபில் இருக்கணுமான்னு நினச்சது உண்டு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே போயிட்டு ஐயோ இது கையை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னு. இப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் அப்படி தானே பண்ணுறாங்க. அவங்க யூடியூப்புக்குள்ளே வராங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை வேலையை விட்டுக்கிட்டு அவங்க யூடியூப்பை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் கூட நான் நினச்சேன், ஓகே அப்படி பண்ணலான்னு கூட நினச்சேன். பட் சம்ஹவ் இந்த வேலை என்னட்ட விட்டு போயிடுச்சுன்னா அந்த பவர் போன மாதிரி ஒரு இது ஒரு ஃபீலிங் எனக்கு. சில நாடுகளில் வந்து நான் ரெசிக்னேஷன் லெட்டர் வர போயிருக்குது கை கேட்டிங்களா. சில நேரம் ரொம்ப கோவம் வரும்ல வேலையில்,
இவ்வளோ கடந்து வேலை செஞ்சுட்டு ஆன பிறகு நமக்கு வந்து உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்காத போது, இல்லைனா வந்து அன்னெசரியாக மேலிடத்துலேருந்து டார்ச்சர் வரும்போது, இதெல்லாம் வரும்போது நமக்கு ஒரு இது வரும். அப்படி தான் அப்படி வரும்போது நான் ரெசிக்னேஷன் லெட்டர் வர போயிருக்கிறேன். பட் நான் நினச்சி பார்க்குறதெல்லாம் எத்தனையோ பேர் வந்து என்னுடைய இந்த பொசிஷன் வர்றதுக்கு அவ்வளவு காத்துட்ருக்குறாங்க. அப்படி தானே அவங்களுக்கெல்லாம் எத்தனையோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடவுள் எனக்கு இப்படி ஒரு இதை கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுத்துருக்குறாரு? சேவை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாரு. சேவைன்னொன்னே நீங்கள் எல்லாத்துக்கும் சம்பளம் தானே வாங்கின்னு. எந்த உலகத்துலேயும் யாருமே சம்பளம் இல்லாமல் வேலை செய்யாதீங்க. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் போய் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் சரி, சம்பளம் இல்லாத ஒரு வேலைகள் வந்து உலகத்தில் இருக்கவே கூடாது. இட் இஸ் ராங் டு ஒர்க் வித்தவுட் மணி. ஓகே, ஸோ அதனால் வந்து அது வேறு டாபிக்னு வைப்பேன். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே அப்படி நினச்சது உண்டு. நான் வந்து இது வேறு ரெசிக்னேஷன்லாம் கொடுக்கல. ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் லிவ் வித்தவுட் திஸ் ஜாப். இது சரிக்காங்க. ஏக்கா எப்படி இருந்த நீங்கள் சோத்தையை வச்சு இன்னைக்கு இந்த சோறை திங்க வேண்டிய நிலைமை ஆயிட்டேடி. எல்லாரும் சிரிக்காதீங்க. ஓ மை குட்னஸ் மக்களே, இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் சோத்துக்கு மோர் குழம்பு. மீனாலே நமக்கு தலை தான் மக்களே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பாடே பார்த்தீங்கன்னா அடிப்பொலி மக்களே. என் நிலமை உயர்த்தப்பட்டிருக்குது. இந்த சோறு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மோர் குழம்புக்கும் இந்த மீன் கறிக்கும் அடிப்பொலி கட்டிக்கலாம். ஸோ இப்படி தான். ஸோ இன்றைக்கி பொழுது இப்படி தான் போகுது. உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைச்சிருன்னு நினைக்கிறேன். அதனால் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் 12th படித்தவங்க, நான் நர்சிங் போகணுன்னு அதை குறைவாக நினைக்காதீங்க. இட் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் ஸ்கோப். உலகை ஆளலாம் நீங்கள். அதனால் இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye.